பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேலை டாக்டர் செக் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரிகவர் ஆயிருக்கு. இதே மாதிரி ரெகுலர் செக்அப்க்கு வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு போட வேண்டிய மாத்திரை இனிமே தினமும் காலையிலான இந்த மாத்திரையை நீங்க போட்டே ஆகணும். நீங்க ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லியே தான் அனுப்புறாங்க. முத்துவேலும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கதிர் உங்களுக்கு இந்த மாத்திரை சரியா நீங்க போடுவீங்களா? இல்ல உங்களுக்கு தினமும் நான் குடுத்துட்டு போகட்டுமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நான் உன் கூட வந்திருக்கேன்ற விஷயம் சக்திக்கு தெரிஞ்சாவே தேவையில்லாம கோவப்படுவான். நான் இந்த மாத்திரை தானே ரெகுலரா போட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. நிஜமாவே நீங்க ரெகுலரா மாத்திரை போடுவீங்கல்ல? உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாத்திரையை நீங்க போட்டுதான் ஆகணும்னு சொல்லி கதிர் அந்த அளவுக்கு சொல்லிதான் அனுப்புறாங்க. முத்துவேலும் சரி நான் கண்டிப்பா போடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஏதோ வேலை அர்ஜென்ட்ல முத்துவேல் டேப்லெட் போட மறந்துடுறாங்க. திடீர்னு நம்ம முத்துவேலுக்கு உடம்பு முடியாம போயிட்டு திணறாங்க மூச்சு விட. உடனே தம்பி எங்க இருக்கீங்க, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வடிவ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் அண்ணன் உங்களுக்கு என்னாச்சுன்னா, உங்களுக்கு எதுவும் அங்க விட மாட்டேனே அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இந்த விஷயம் கதிருக்கு தெரிஞ்சு உடனே கதிர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம முத்துவேல கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சக்திவேல் என்னனை கூட்டிட்டு இவன் எங்க போறான், என்னனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கண்டபடி சத்தம் போடுறாங்க. உடனே பாண்டியனுக்கு கோபம் வருது. யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு உடம்பு சரியில்லாத மனுஷனை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் என்னையா மனுஷன் சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏய் பாண்டியா, என்ன வாய் நீளத, என் அண்ணனுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு உன் மகன் தூக்கிட்டு போயிருக்கான், என்ன நினைச்சிட்டு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னுடைய அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதே டாக்டர் கிட்ட பார்த்தாதான் சரியாகும், முதல்ல அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட பாண்டியன் சொல்றாங்க. என்ன அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை, அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு இரணி ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அதுதானே சொல்றாங்க. உங்க அண்ணனுக்கு ஒன்றும் இரணி ஆபரேஷன் மட்டும்தான் பண்ணதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு கேன்சர் இருக்கு, அதுக்கான ஆபரேஷன் தான் பண்ணாங்க. இது எல்லாமே கூட இருந்து பார்த்துக்கிட்டது கதிர் தான் சொல்லிட்டு பாண்டியன் எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டாவது சக்திவேலோட மனசு மாறி பாண்டியன் குடும்பத்தை ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.